மல்லி மல்லி வந்து வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. அப்போது இங்கே அன்னபூர்ணி அம்மா வந்து புள்ள விஜய் தம்பி கால் பண்ணுச்சு. ஏதோ ஃபைலை மறந்துட்டு போயிடுச்சான், உன்னை எடுத்துகிட்டு உடனே ஆஃபீஸ் வர சொன்னிச்சு போல அப்படின்னு சொல்ல, இங்கே மல்லியும் பெரியம்மா சும்மா நீங்கள் எதனா கதை விடாதீங்க, அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபைல் எடுத்து சொன்னான்னு சொன்னீங்களே, அதுக்கு அவர் எனக்கே ஃபோன் பண்ணிக்கலாமே, அது ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுத்து சொல்கிறாரு, சும்மா போங்க பெரியம்மா, ஏதாவது வந்து காலையிலேயே கதை சொல்லிட்டுருப்பீங்க அப்படின்னு இங்கே மல்லி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இங்கே விஜய் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் உள்ளே போகும்போது தான் அந்த முக்கியமான ஃபைலை காணும். உடனே விஜய்க்கு என்ன பண்ணேன்னு தெரில. உடனே செக்யூரிட்டியை போயிட்டு பேசுகிறாரு. செக்யூரிட்டி, இங்கே யாரோ வந்தாலும் என் கேபினுக்கு அப்படி கேட்க, இல்லை சார் யாரும் வரலையே, இப்படி ஃபைல்னு வச்சுருந்த முக்கியமான ஃபைலு அதை காணுமே அப்படின்னு இங்கே விஜய் தேடுறாரு. அப்போது மேனேஜர் குணசேகரன் வராங்க. வந்ததும், சார் என்னாச்சு சார், ஒரே பதட்டமாக இருக்கீங்க, இப்போ மீட்டிங் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, அதான் குணசேகரன், மீட்டிங் இருக்குது, முக்கியமான ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஃபைலை காணும், அதான் எங்கே வச்சேன்னு தெரிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல, சார் அதெல்லாம் கிடச்சிடும் சார், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனசுக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லவும், என்ன குணசேகரன் பேசுகிறீங்க, ஃபைலை காண நானே பதட்டத்தில் இருக்கேன், என்னமோ தெரில, ஒரு வாரமாக நான் எது பண்ணாலும் சரியாக அமையல, இப்படி தான் கனடா போகலான்னு விசா போட்டேன், அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் முக்கியமான ஃபைல் வச்சுருந்தேன், அதுவும் காணும், இப்படி எல்லாமே அடுத்தது எனக்கு ரொம்பவே பேடாக போய் முடியுது, ஏன்னு தெரியலை அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, நல்ல வேலை நீங்கள் கனடா போகல, கனடா போகாதது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, உங்களை கனடா போகாமல் ஆக்குனது யார் சார் அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று, ஹலோ குணசேகரன் என்ன பேசுகிறீங்க, கனடா போயிருந்தால் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடச்சிக்கும் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிக்கும் தெரியுமா, அது புரியாமல் நீங்கள் வேறு, சார் நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் சார், உங்களை கனடா போக விடாமல் யார் தடுத்தது, என் ஒய்ஃப் மல்லி, அவங்க பண்ணது மிகப்பெரிய புண்ணியம் சார், அவங்க தாலி பாக்கியத்தை அவங்களே காப்பாற்றிருக்காங்க, நீங்கள் போய் அவங்கள குறை சொல்கிறீங்க, என்ன குணசேகரன் சொல்கிறீங்க புரியல எனக்கு, சார் நீங்கள் சொல்கிறீங்களே கனடா போகிறதுக்கு நீங்கள் புக் பண்ணுறதா அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சு சார், கிராஷ் ஆகி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, ஒரு சில பேர் எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியலை, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னமோ அந்த ஃப்ளைட்டில் போகாதது பெரிய பிரச்சனை மாதிரியும் அதனால் கோடிக்கணக்கில் லாஸ் ஆச்சுன்னு பேசுகிறீங்க, ஏன் சார் காசு பணத்தை சம்பாதிக்கலாம் சார், உயிர் போச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மட்டும் அந்த ஃப்ளைட்டை போயிருந்தீங்கன்னா என்ன நடந்துக்கும் தெரியுமா, ஏன் சார் உங்கள் மனைவி உங்களை போகாமல் தடுத்தது நல்லதுன்னு நினச்சிங்க சார், அவங்க தாலி பாக்கியம் தான் உங்களை காப்பாற்றிருக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும், அதை விட்டுப்பட்டு அவங்கள போய் திட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் இங்கே விஜய்க்கு அப்படியே ஒரு செகண்டு அப்படியே பயங்கர பதட்டமாக இருக்குது, ஐயோ அப்படி ஆகிடுச்சா, நல்ல வேலை மல்லி நம்மளை தடுத்து நிப்பாட்டிட்டா, ஆனால் மல்லி நம்மளை தடுத்து நிப்பாட்டிட்டான்னு நம்ம எவ்வளோ கோவப்பட்டோம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம், மல்லி நம்ம உயிரியை காப்பாற்றிருக்கா, அப்படி இருக்கும்போது நாம் அவளுக்கு நன்றி தானே சொல்லணும், ஆனால் நாம் அவளை கடிச்சு கொட்டிகிட்டு இருக்கோமே, நாம் பண்ணுறதுலாம் தப்பு தான் அப்படின்னு விஜய்க்கு அப்போ தான் அவளுக்கு புரியுது. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மல்லி வந்துடுறாங்க. ஏன்னா இங்கே பெரியம்மா சொன்னவொடனே மல்லிக்கு மனசில் தோணுது, ஒருவேளை இது உண்மையான ஃபைலாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே கரெக்டாக அந்த நேரம் பார்த்து விஜய் சோகமாக இருக்கவும் மேனேஜர் உடனே, சார் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுடைய பல கெட்டதுலேருந்து உங்களை காப்பாற்றுறது உங்கள் மனைவி தான், அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபைலு கிடைக்கும் சார், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக மல்லி வந்து மேக்கமீன் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா மல்லியாக இருக்குது. பார்த்தா மல்லி கையில் ஃபைல் இருக்குது. அதை பார்த்து விஜய் ஒன்று, மல்லி இந்த ஃபைல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்க, இதுவா வெயிட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, அதான் பார்த்தேன் எடுத்துன்னு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே மேனேஜரும், பார்த்தீங்களா சார் மேடமோடைய கைராசியை, நான் தான் சொல்கிறேன்ல சார், மேடம் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே நம்ம மல்லியும், அட நீங்கள் வேறு சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரும்போது நாம் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வந்துட்டா அடுத்தவங்களோட உதவியாக இருக்காதுல்ல, உங்களுக்கு தான் அடுத்தவங்க உதவி பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே மல்லி கேட்கவும், உடனே இங்கே அப்புறம் மல்லி நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ இன்னும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. டக்குன்னு மேனேஜர் உடனே, சரி சார் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வெளில போயிடறாங்க. உடனே இங்கே மல்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க விஜய், உங்களுக்கு என்ன பிடிக்காது நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் வந்து வெண்பாவுக்காக தான் இங்கே இருக்கேன், ஆரம்பத்தில் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பேன், ஆனால் அப்போல்லாம் நான் பெருசாக கண்டுக்கிட்டது கிடையாது, எனக்குன்னு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறமா நான் எதுவும் தப்பும் பண்ணுறதே இல்லை, பண்ணாத தப்புக்காக நிறைய திட்டு வாங்கிட்டுருக்கேன், ஆனால் இப்படி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் நான் சகிச்சுக்கிட்டு போகிறேன், ஆனால் எனக்காக யார் சப்போர்ட்டாக இருக்கீங்க, சொல்லப்போனால் நீங்கள் கூட எனக்காக சப்போர்ட்டாக இல்லை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு இங்கே மல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் மல்லி சொல்கிறது உண்மை தானே, நம்ம குடும்பத்துக்காக மல்லி ரொம்ப கஷ்டப்படுறா,
ஆனால் அவளுக்காக நாம் என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படின்னு விஜய் முடிவு பண்ணிட்டு மல்லி ஒன்று சரிங்க சார் நான் கிளம்புறேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று மல்லி நில்லு மல்லி, இப்போ நீ எங்கே போகிற அவசரமா? எங்கே போகிறானா? நான் வீட்டில் போய் சமைக்கணும் சார், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு இங்கே மல்லி சொல்கிறாங்க. விஜய் ஒன்று டக்குன்னு மல்லியோட கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சி இங்கே போய் மல்லி, நான் உண்மையாகவும் லவ் பண்ணுறேன், ஆனால் அதை உன்ட்ட சொல்ல விரும்பலை, அதனால தான் இவ்வளோ நாள் நான் அப்படி இருந்தேன். நான் பண்ண தப்பு தான், ஸ்டேஷனில் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. எல்லோரும் மேலே குறை சொல்லும்போது நான் என் மனைவி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்ல முடியாது தவறு தான். ஆனால் இதை நான் எந்த ஒரு வேணும்னு அர்த்தத்துலையும் பண்ணலை, இது எதாச்சும் நடந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாரு. உடனே மல்லியும் சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மல்லி கிளம்புறாங்க. விஜய் ஒன்று இரு மல்லி, எப்போ பார்த்தாலும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க, இரு போகலாம் அப்படின்னு இங்கே மல்லியை விஜய் கட்டுப்பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மல்லி உதவி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க இங்கேருந்து. மல்லி போனதுக்கப்புறமா விஜய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு மீட்டிங் போகிறாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இது வரைக்கும் இல்லாத மிக ஒரு நல்ல விலைக்கு கொட்டேஷன் கிடைக்கிது, அந்த ஆர்டர் கிடைக்கிது. அதனால் நம்ம கம்பெனிக்கு செம்மையாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது, நல்ல டேர்ன் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு விஜய் செம்ம சந்தோஷப்படுறாரு. அப்போது சந்தோஷத்தில் மேனேஜர்கிட்ட பேசும்போது மேனேஜர் சொல்கிறாங்க, சார் உங்கள் மனைவி கைராசியானவங்க தான் சார், ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். இங்கே ஃபைலை காணும் தேர்னது உங்கள் மனைவி வரைக்கும் போய் அவங்க ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ராசி என்னமோ தெரியல சார், உங்களுக்கு உள்ளே போனதும் இந்த ஆர்டரும் கிடச்சிருக்கு. உண்மையிலேயே இப்படியே அப்படி மனைவி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சார் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, இங்கே விஜய்க்கு மல்லி மேலே அளவு கடந்த பாசமும் அனுபவம் அது வருது. உடனே இங்கே மல்லிக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் வாங்கிட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்தா ராஜு ரஞ்சிதா உட்காந்துருக்காங்க. உடனே இங்கே இவர் வாங்கிட்டு வந்த பையை பார்த்துட்டு வெண்பா டாடா என்ன இது ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இந்த வெண்பா இது உனக்காக அப்பா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வெண்பாவோட ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. உடனே இங்கே ராஜு கேட்குறாங்க, விஜய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், அக்கா வம்சம் இருக்கா அப்படின்னு சொல்ல மல்லி கட்ட வராங்க. வந்ததும் அக்கா இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் முடியாத ஒரு டீல் முடிஞ்சதுக்கா, இதனால நம்ம கம்பெனிக்கு செம்மையாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு டேர்ன் ஓவர் பண்ணலாக்கா அந்த ஆர்டர் வச்சு நம்ம அப்படின்னு சொல்ல, சூப்பராக விஜய் பரவாயில்ல, பழைய மாதிரி நீ இப்போ நல்லா பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இனி நீ அதை விட்டுறாத, கரெக்டாக போயிட்டு இருந்த அப்படின்னா நீ பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய அளவு வளர்ந்துருவாடா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. கண்டிப்பாக்கா, ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே நம்ம மல்லி தான். மல்லி இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ, இந்தா இது உனக்கு தான் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ரஞ்சிதாவும் அப்படியே பார்த்து வயிறு எரியுது. ராஜி ஒன்று, ஏய் விஜய் என்ன சொல்கிற, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்ல, அக்கா நான் இன்றைக்கி காலையில் ஒரு முக்கியமான ஃபைலை வச்சுட்டு போயிட்டேன், அந்த ஃபைலை காணும்னு சொல்லி அங்கே தேடிக்கிட்டு இருந்தேன், அந்த ஃபைலில் தான் எல்லாமே இருந்துச்சு, அந்த ஃபைல் மட்டும் கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கொட்டேஷன் தான் போட்டிருக்க முடியாது, இந்த ஆர்டரை வாங்கியிருக்க முடியாது. ஆனால் தேவையான நேரத்தில் அந்த ஃபைலை கரெக்டாக மல்லி வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. அவள் வந்தனால தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு. அதோட மல்லியில் எனக்கு எப்போதுமே நல்லதாக நடந்திருக்கு. ஆனால் நான் தான் மல்லி சரியாக புரிஞ்சுக்காம அடிக்கடி மல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இனிமேல் மல்லி மேலே நான் கோப்பட போகிறது கிடையாது. மல்லியை பற்றி நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் மல்லிக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல, அன்னபூர்ணி பாட்டி, தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஐயோ அத்தை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இனிமேல் மல்லி நான் திட்டவே போகிறதில்ல, மல்லி எப்படியாப்பட்டவ அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் எனக்கும் மல்லிக்கண்ணில் எந்த ஒரு சண்டையும் வராது அப்படின்னு விஜய் சொல்ல, வெண்பாவனே மல்லியம்மா பார்த்தீங்களா டாடாவை, டாடா சொல்லிட்டாரு, இனிமேல் டாடா உங்கள் மேலே அன்பாக இருப்பார், அப்புறம் என்ன உங்களுக்கு ஜாலி தான் அப்படின்னு வெண்பா மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ராஜ்யம்மாவும் ரஞ்சிதாவும் வயிறு எரிஞ்சு போய், என்ன இது விஜய் இப்படி சொல்கிறான், இதை விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மல்லியை விஜய்கிட்டேருந்து பிரிச்சாகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க.